வெல்கம் டு ட்வின் ஸ்டாக்கீஸ். ஐம் கோபிநாத். ஜெகநாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இந்த படம் பார்த்தது மூலமாக கிடைச்சிது. ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் ஜெயக்குமார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஹீரோவாக நம்ம அசோக் செல்வன் பண்ணியிருக்காரு. சாந்தனு, பிருத்திவி, கீர்த்தி பாண்டியன் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்ன? ஒரு கிராமம், கீழ் ஜாதி மேல் ஜாதி, என்ன கீழ் ஜாதி ஜாதி அதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ரஞ்சித் படம்னாவே ஜாதிங்கிறது ஒன்று ஐக்கானாக இருக்கும். அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை, என்ன ரீசனுக்காக அவங்க ஜாதியை வச்சு எடுக்கிறாங்கிறது தான் முக்கியமானது. அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். நம்ம அதனால் தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக அது ஆயிடுச்சு. கீழ் ஜாதி மேல் ஜாதி. கீழ் ஜாதியில் ஒரு கிரிக்கெட் டீம், மேல் ஜாதியில் ஒரு கிரிக்கெட் டீம். கீழ் ஜாதி கிரிக்கெட் டீமில் கேப்டன் நம்ம ஹீரோ அசோக். அங்கே மேல் ஜாதியில் ஒரு கிரிக்கெட் டீம், அங்கே ஒரு கேப்டன் நம்ம சாந்தனு. இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு பகையாளிகளாக ஒரே ஊருக்குள்ளே இருக்காங்க. இந்த டீமை ஜெயிக்கணும்னோ அவங்க பார்க்குறாங்க, அந்த டீமை ஜெயிக்கணும்னு இவங்க பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா ஒரு ஊர் திருவிழாம் போது பொதுவாக அங்கே ஒரு கிரிக்கெட் டீம் நடக்கிறது, ஒரு போட்டி நடத்துவாங்கல்ல, கிரிக்கெட் நடக்கிறது வழக்கமாக இருக்கும்போது அந்த மேட்ச் நடக்கும்போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக இனிமேல் கிரிக்கெட் மேட்சை நடக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி. ஏன்னா அப்போ கூட என்ன மாதிரி பிரச்சனை ஆகும்னா, அந்த கீழ் ஜாதி பசங்க ஜெயிக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் ஆகிடும். அதில் ஒரு பெரிய கலவரமாகி போயிடும். இனிமேல் அந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது, இனிமேல் கிரிக்கெட்டே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனான இந்த சாந்தனும் இந்த அசோக் செல்வன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் திருவிழா நடக்கும்போது எங்களுக்கு மேட்ச் வச்சே ஆகணும், நாம யார் ஜெயிக்கணுங்கிறதுனா உனக்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் ஹீரோ நினைக்கிறாரு. சாந்தனும் எனக்கு இது மாதிரி ஒரு மேட்ரு தேவைதான், நானும் உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பண்ணி ஊர் கூட்டம் முடிவு பண்ணி திருவிழாவில் மேட்ச் நடத்துறதாக முடிவு பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்கவுங்க அங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இடையில சாந்தனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஒருவேளை இந்த பசங்கள்கிட்ட நம்ம தோற்று போயிட்டா நம்மளுக்கு மிகப்பெரிய இன்சல்ட் ஆயிருமே, ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு நினச்சி ப்ரீமியம் லீக் விளாடுற ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸை பணம் கொடுத்து, ஏன்னா அவங்க ரொம்ப ட்ரெயின்டான கிரிக்கெட் பிளேயர்ஸில் அவங்க பணம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, டீமுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு திருவிழா ஒரு சேஃப்டிக்கு, ஒருவேளை நம்ம தோத்தாலும் தோற்றுருவோம், அது அசிங்கமாயிடுமே அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஊர் திருவிழா நடக்குது, மேட்ச் நடக்குது. பசங்க அந்த விளாட இறங்குறானுங்க, அடிக்கிறானுங்கன்னா செம்மடி அடிக்கிறானுங்க நம்ம ஹீரோ டீம்னால. ஆமாம், உள்ளூர் பசங்க எப்படி விளையாடுவாங்க, அவங்க ட்ரெயின்டு பசங்க ஈடு கொடுக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் ஹீரோவோட ப்ளூ ஸ்டார் டீம் தோத்துடுது. சரி, ஓகே. இதனால் இன்சல்ட் ஆகி ரொம்ப அசோக் செல்வன் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் சாந்தனும் பேமெண்ட்டை வச்சு தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்தது. பேமெண்ட்டை கொடுக்கறதுக்காக அந்த ப்ரீமியம் லீக் அந்த பிளேயர்ஸை பார்க்குறதுக்காக அவங்க கிளப்புக்கு போக, அவங்க சின்சியராக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவன் ஒரு வெகுளித்தனமாக பாஸ் நீங்கள் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு கோச் பண்ண, நீலாம் எனக்கு சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிரிக்கெட் பண்ண, கொஞ்சம் பேட் பண்ண அப்படின்னு சொல்ல அவங்க கண்ணா அப்படின்னா அடிச்சிடறானுங்க பாலில். இதை விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்த கோச்சரு, நீலாம் எப்படா உள்ளே வரலான்னு கழுத்தை சொக்காவை சேர்த்து பிடிச்சா அந்த வெளியில் தள்ள. இதை எதர்ச்சியாக வெளியில் நிற்கிற நம்ம அசோக் செல்வன் அந்த டீமில் உள்ளவங்க அவங்க பார்த்து இவரை செக்யூர் பண்ணுறதுக்காக இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள்லாம் எப்படா இதுக்குள்ளே வரலான்னு கேவலமான வார்த்தைகள் சொல்லி, இதுக்கெல்லாம் வர்றது உங்களுக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லி அனுப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதோட ஒரு இன்ட்ரோல் பிளாக் வருது. ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க, சாந்தனுவையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அசோக் செல்வனும் சாந்தனுவும் ஒரு நட்பு ரீதி உண்டாகிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பெரிய டீம் அந்த எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இதில் என்ன இது நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு படம் இயக்குகிற இயக்குனர் என்றைக்குமே இது ஒரு சேஃப்டியான ஜோன்னு சொல்லலாம். ஒரு ஆக்ஷனுங்கிறது ஒரு சேஃப்டி. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்னு படம் எடுக்கிற விஷயங்கள் எதுவும் அதிகபட்சம் ஜெயிச்சிடும். பல படங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஏன்னா இல்லை, பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் முதல்ல. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறோங்கிறது இருக்குல்ல. கிரிக்கெட்டுங்கிறது கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுலேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிற டீம். இல்லை, ஒரு சீன்ஸை யதார்த்தமாக எடுக்கணுங்கிறது எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, ஆடியன்ஸ் அப்போ தான் கனெக்ட் பண்ணிப்பான். அதில் இந்த படத்தோட ஒரு மெயினான விஷயம்னா எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகும். இதில் மெயினாக என்ன நம்ம யாரை பற்றி பேசணும்னா, ஹீரோ. அவர் ஆக்சுவலாக திகிடி இதுக்கு முன்னாடி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, இவருக்கெல்லாம் ஃப்யூச்சர் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்லாம் நான்லாம் நினச்ச காலங்களும் உண்டு.
அதில் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி போர் தொழில்ங்கிற படத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்துருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஸ்கின் டோன், அந்த மேக்கப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா செட் ஆயிருச்சு. பக்காவாக அந்த கிராமத்து பையன் மாதிரியே கண்ணு முன்னாடி நின்று படம் பண்ணியிருக்காங்க. அதை விட அந்த கீர்த்தி பாண்டியன் ஆமா. இந்த பொண்ணு எதுக்கு ஹீரோயினியா போட்டிருக்கோம் நீங்களாம் இல்ல நினைச்சிருக்கல. எல்லாருமே நினைச்சது அதுதான். ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோவோட பொண்ணு அதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை விட்டா ஒரு ஹீரோயின் இது பண்றதுக்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணியிருந்தாங்க. இதை விட படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது வந்து சாம் கேரக்டரில் வரக்கூடிய பிருத்திவி பாண்டியராஜன். அவர் ஃபீல்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்கும். இன்னைக்கு இந்த சாம்னு ஒரு கேரக்டர் பண்ணி, அதாவது அசோக் செல்வனோட தம்பியாக நடிச்சிருப்பாரு. அவர் எந்தெந்த சீன்லாம் என்ட்ரி ஆகிறோ எல்லாத்துக்கும் பாண்டியராஜன் பையனை தானே. பாண்டியராஜன் ஆமா. எந்த சீனுக்கு அவருக்கு ஒரு ஒரு ட்ராக்கே வச்சுருப்பாங்க. அவளுக்கு ஒரு ஹீரோயினி லவ்வை சொல்கிறது முயற்சி. ஒரு 20 ரூபா காமெடின்னு ஒன்று இருக்குது. பெட்டி கடையில் லவ்வர் வந்து 20 ரூபாய் கொடுக்க, அந்த நோட்டை இவர் வாங்க, நோட்டுகளை வச்சு ஸ்மெல் பண்ணுறதா இருக்கட்டும், அவள்கிட்ட லவ் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவார், ஹீரோவுக்கு வந்து அவள் வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக கீர்த்தி பாண்டியன் வந்து லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி தான் அவள் கொடுக்குறா. இல்லை ஏன் ஆளே அண்ணனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான்னு இவர் அப்படியே ஃபீலிங்கில் சுற்றுறதா இருக்கட்டும். ஒரு கம்மா கடையில் உட்காந்து இல்லை இதெல்லாம் மெயினாகவே அந்த ஒரு 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரியை ஆக்சுவலாக அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஸ்டோரி மாதிரி எடுத்தது இந்த லவ் ஸ்டோரியை மெயினாக காமிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு உண்டான மாதிரி லவ் ஸ்டோரி எடுத்தோம்னா அதை எந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த லவ் ஸ்டோரி ரசிப்பாங்க. ஏன்னா அப்போ உள்ள லவ் அதுதான் உண்மையான லவ்மே நான் சொல்லலாம். இப்போ உள்ள பசங்க என்ன நினைப்பொருல, பட் லவ்னா என்ன அப்படின்னா அதுதான் அந்த 90ஸ்ல பண்ணுறதுக்கு பேர் தான் உண்மையான லவ். அது மாதிரி இந்த பிருத்திவி பாண்டியன் இந்த கம்மாக்கரையில் பீரில் வாட்டர் பாட்டிலில் வாட்டரை ஊற்றி குடிக்கிற விஷயம்லாம் வந்து தேட்டரில் கிளாப்ஸ் பறந்துச்சு. அது மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹீரோவோட அப்பா வர குமரன் சாந்தனு சொல்லவே இல்லையே. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அவருடைய ஆக்ஷன் ஏங்க லுக்குன்னு சொல்கிறாங்க. லுக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாந்தனோட லுக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையிலே எனக்கு மாமன்னனோட வந்து பகத் பாசியில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு கம்பீரமான அந்த ஒரு ஒரு லுக்கு, ஒரு அந்த கேரக்டராகவே மாறி அந்த யமகாலில் அவர் வர்ற ஸ்டைல் எல்லாமே சொல்கிறேன் அமேசிங்காக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ளஸ் தான் அந்த படத்தில். ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு மூடையும் ஒரு ஒரு இதையும் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். அதை விட மெயினாக அமைஞ்சது வந்து மியூசிக். அவர் 96ல் பார்த்துருப்பீங்க. அவர் மியூசிக்னாவே அது சும்மா மூளைக்குள்ளே எதை விட்டு ஆட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ரயிலின் ஒலிகள் அந்த நம்ம ஏற்கனவே ஹிட்டான இல்லை இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனே சாங் தானே. சாங் அதே மாதிரி மியூசிக் அந்த படத்தில் எல்லாமே மியூசிக் வந்து ரொம்ப அழகாக அட்டகாசமாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதை விட இந்த படத்துக்கு மார்க்னு போட சொன்னால் 100க்கு ஒரு 90 மார்க் போடலாம். அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான மூவி. அதனால் இந்த படத்தெல்லாம் நிச்சயமாக நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதில் அந்த ஜாதியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறது வந்து மற்ற படங்களுக்கு ஜாதியை யூஸ் பண்ணுறாங்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு ஜாதியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் தெரியுமா, சாந்தனு தான் பெரிய ஆள், தன்னோட ஜாதி பெரிய ஆள் அப்படின்னா அசோக் செல்வன் ஜாதியை வந்து அவங்க தாழ்வாக நினைக்கிறதும், உங்கள்கிட்டலாம் நாங்கள் பேசுகிறதா அவங்க கூடலாம் நான் விளாட்றதா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக நினைக்கிறதும் வெறுக்கிறதும் சாந்தனு பண்ணுறாரு. ஆனால் ஒன்னையே ஒருத்தன் வேணான்னு சொல்லி அங்கே ஒருத்தன் இன்சல்ட் பண்ணுறான், அடிக்கிறான், வெறுக்கிறான். அதே மாதிரி அவன் வெறுக்கிறான். வெளியில் போங்கடா, தகுதியே இல்லை, வெளில போங்க. அப்போனா என்ன அர்த்தம், நீ உன்னை வசந்தவனா நினைக்கிற ஒருத்தவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவனுக்கு முன்னாடி ஒன்னே ஒருத்தவன் அசிங்கமாக நினைக்கிறான். இங்கே நீ யாரை ஜெயிக்கிறேங்கிறதுதான் விஷயம். உனக்கு கீழே உள்ள பொருளாதாரத்துலேயும் கல்வியிலையும் கம்மியாக இருக்க ஒருத்தவனை நீ ஜெயிக்கிறது கிடையாது. உனக்கு மேலே உள்ள ஒருத்தவனை ஜெய், அதுதான் உண்மையான இதுங்கிறதுக்கு அந்த ஜாதிங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தப்பே இல்லை. அதனால் இந்த விஷயத்துக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அது வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது அவங்களோட எண்ணம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஜாதிங்கிறது மேட்டரை கொண்டு வந்தது ஒன்றும் பெரிய அளவுக்கு தப்பே கிடையாது. ஒரு அம்மா கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர் அடிக்கடி ஏசப்பா அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீனில் வந்து வச்சுருந்தா ஏதோ அது கோயின்சிடன்ஸ் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு சீன்லேயுமே அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா எதுக்காகன்னு தெரில. உனக்கு சொல்கிறத எந்த சீன் இல்லை புரியுது. பட் அந்த ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு சீனில்
அந்த வட்டி பணம் கேட்டு சாந்தனு வருவார். அப்போ ரொம்ப அசோக் செல்வன் இவன்ட்டெல்லாம் எதுக்குமா பணம் வாங்குற அப்படின்னு கேட்பாரு. சரி என் ஸ்காலர்ஷிப் வந்துடும், அதை வாங்கி நீ அதை அவன்கிட்ட கொடுத்துட பொண்ணு. அதுக்கு அவன் அம்மா சொல்லுவா, இவன்ட்ட விட அசிங்கப்பட்டுக்கிறேன், அந்த ஸ்காலர்ஷிப் காசை ஏன்ட்ட வாங்கியோ அதை நான் வந்து சர்ச்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒருத்தன் வீட்டில் கடன் கூட நான் வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட அசிங்கப்படுவேன், ஆனால் அந்த காசை நான் கொண்டு போய் சர்ச்சுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத இவர் யாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரா? இதே கீழ் அந்த தட்டு அந்த மக்கள்கிட்ட தான் அந்த விஷயம் நடக்குதுங்கிறத காமிக்கிறாரு. இதே மேல் ஜாதி மக்கள்கிட்ட போய் இந்த கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அங்கே மாதம் கொண்டு அந்த பணத்தை கொடுங்க, சம்பாதிச்சு எங்கள்கிட்ட கொடுங்க, நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்கிறது அங்கே காமிக்கல. இவர் ஏதோ ஒரு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறார். அது எனக்கு ஓப்பனாக அது புரியலை. ஒருவேளை பார்க்குறவங்க அதில் இருக்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இதில் கிறிஸ்டியானிட்டிங்கிறது அதில் ஒரு விஷயமா அதில் காமிச்சிருக்காரு. புரிஞ்சுக்கணும் காமிக்கிறாங்க என்னன்னு தெரில. இல்லை அதில் உள்ளவங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். அது வந்து அது எனக்குன்னு அது எதுவும் புரியலை. மற்றபடி படத்தில் செகண்ட் ஹாஃபில் என்னென்னா அடிக்கடி கொஞ்சம் மேட்ச்சுன்னு போனனால கொஞ்சம் ஒரு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணி அதில் புல்லட் லெவன் ஒரு ஆளை கொண்டு வந்து கெயில் மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட இதெல்லாம் வந்து அட்டகாசம். இதில் எதுவுமே மைனஸ் கிடையாது. ரெண்டாவது செகண்ட் ஹாஃபுமே ரொம்ப அட்டகாசமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி பாண்டி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் அமையும். மேற்கொண்டு அவருக்கு மிகப்பெரிய இல்லை அதே மாதிரி மெயினாக இது வந்து ஸ்போர்ட்ஸ் மூவி, ஜாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஃபேமிலியோடு போகலாமா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு மூவி பார்க்கணும், நல்ல ஒரு ஆர்ட் மூவி பார்க்கணும், ஒரு ரியாலிட்டியான ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இந்த படத்துக்கு கிடையாது. ஸோ குட் மூவி. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்த மூவியில் ஒரு திருப்தியான மூவின்னு சொல்லலாம். இது பீரியட் மூவியாக எடுத்தது வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.